அன்புமணி ராமதாஸ் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த அறிக்கை ராமதாஸிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சேலம் எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினரும் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினருமான அருள், அன்புமணி ராமதாஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்த அறிக்கை ராமதாஸிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் இறுதி முடிவை ராமதாஸ் வெளியிடுவார் எனவும் தெரிவித்தார். ஒழுங்கு நடவடிக்கை குழு கொடுத்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதும் மாற்றியமைப்பதற்கும் அவருக்கு முழு அதிகாரம் உண்டு. எப்படின்னா, ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது ஒரு ஆலோசனை குழு தான். இது ஒரு இறுதியான முடிவெடுக்கக்கூடிய குழு அல்ல, ஒரு ஆலோசனை குழு. இந்த ஆலோசனை குழு சில பரிந்துரைகளை நம்ம ஆசிரியர் நெடுங்கீரன் ஐயா அவருடைய தலைமையில் கூடி இன்றைக்கு 2வது கூட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். இது குறித்து முடிவுகளை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். மக்களவைத் தேர்தல் நேரத்தில் 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட வழக்கில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் நீதிமன்றத்தில் ஆஜரானார். கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் வேலூர் தொகுதியில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் பணப்பட்டுவாடா செய்ய இருப்பதாக திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் ஆதரவாளர் சிமெண்ட் குடோனிலிருந்து ரூபாய் 11 கோடி கைப்பற்றப்பட்டது. பின்னர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடைபெற்றதில் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார். இது தொடர்பாக அவரது ஆதரவாளர்கள் 3 மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு வேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் எம்பி கதிர் ஆனந்த் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.